Parallel Realities Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. திமுக ஆதரவு ஊடகங்களை அல்லது ஆளுங்கட்சியை ஆளும் வர்க்கத்தை ஆளக்கூடிய நபர்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்களை தான் வன்மத்தை பரப்பக்கூடிய ஊடகங்களை அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரஞ்சித்தோட இந்த ஸ்டேட்மெண்ட் பல திமுக ஆதரவாளர்கள் மத்தியில பல பத்திரிகையாளர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபம் நியாயமற்றது அப்படிங்கறத என்னோட தரப்பு வாதம். நான் இப்ப முன்கூட்டியே சொன்னது மாதிரிதான் அப்ப திராவிடம் அப்படிங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்பை தான் மேலோங்கி பேசி இருக்கணும். ஆனால் வெறும் பார்ப்பன எதிர்ப்போட நின்று போய்விட்டது. மேல்பாதி கிராமமா இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலை இழுத்து மூடுவாங்கல்ல, அந்த கோயிலை இழுத்து மூடுறதுங்கிறது பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவான செயல் கிடையாது, அவங்களுக்கு எதிரான செயல் தான் அது. தலித்துகளுக்கு எதிராக திமுகவை நிப்பாட்டுகிறாரு, பாஜகவின் குரலில் பேசுகிறார் என்பது எவ்வளவு அயோக்கியத்தனமான வாதம். இல்ல, அது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. திமுகவை எதிர்த்து ஒரு விமர்சனம் செய்தா அவங்க பாஜக உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சக தோழமை சக்தியாகத்தானே ரஞ்சித் பார்க்கப்படுகிறார். வெளிப்படையா அவர் சொன்னாரா இல்லையா, என் தொகுதியில் யாருக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னு. உங்களோடு பக்கத்திலேயே அமர்ந்திருந்து எனக்கு நீ பண்றது பிடிக்கல, கொஞ்சம் சரியா பண்ணுன்னு சொன்னா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா நீங்க? ஆனால் அவர் இறந்த பிறகு இவர் ரவுடி, இவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவர்னு இறந்த பிறகு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் உலாவ காரணம் என்ன? உலாவ வருதெல்லாம் யாரு? திமுக ஆதரவாளர்கள் சொல்லுங்க. திமுக ஆதரவாளர்கள் உலாவ வர்றாங்க. இந்த திமுக ஆதரவாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய போட்டோ போட்ட எவராது ஒருத்தர் ஏன் முதலமைச்சர் நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்கன்னு கேள்வி கேட்பாங்களா? எம்பி, திருவள்ளூர் எம்பி மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் தலித் மக்கள் நிலை எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு, கேள்வி கேட்கறாங்க. ஒரு பதில் சொல்றாரு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே சரியில்லைன்ட்டாரு. எழுதுறவங்க எல்லாம் வந்து இப்படி கடுமையான வன்மத்தோட எழுதுறாங்க அப்படின்றத வச்சு அரசாங்கம் இப்படி தவறா செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் அரசாங்கத்தை பத்தி பேசலாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு இன்எஃபிஷியன்சி சில இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இன்எஃபிஷியன்சியை குறிப்பிட்டு காட்ட வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் ஊடகத்துக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கு. அதெல்லாம் சரியா அவங்க பண்ணணும், அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு இடையில இப்படிப்பட்ட வன்மவாதிகளை, வன்ம குடோன்களை வளர்க்கக்கூடிய ஒரு போக்க இவர்களுக்கு தெரிந்தே அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத இங்க பிரச்சனை. அதை கேளுங்க, அந்த வார்த்தையை மட்டும் கேளுங்க, என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதை வைத்து எப்படி திமுகவை சுவைக்கலாம் அப்படின்னு பார்த்து இப்ப வரைக்கும் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ரைட்டப்ல கூட திமுக வந்து இடம் கொடுக்காததால் அங்க போயிட்டாரு. இல்லாட்டி இங்கே ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ஒத்துக்கிட்ட விஷயம், அவங்க வழக்கறிஞர் ஒத்துக்கிட்டாச்சு. நீதிமன்றத்துக்கு நீ போறதுக்கும் போல, நீதிமன்றத்துக்கு நீ போறதுக்கும் போல, நீதிமன்றத்துக்கு நீ போறதுக்கும் போல. அப்படிலாம் விஷமத்தனமான பேச்செல்லாம் மணி அவர்கள் பேச, மற்றவங்களாம் பேசலாம். அப்படி பேசுறவங்களா இருந்தாலும் இன்றைக்கு திமுக மேல விமர்சனம் வைக்கக்கூடிய பலர் திமுக ஆதரிச்சவங்க திமுகவை ஜெயிக்கணும்ட்டு எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. எல்லாரும் நான் என்ன சொல்றேன்னா, அதான் சொல்றேன், திமுகவை விஷமத்தனமா மணியர்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை பத்தி பேசுறவங்களெல்லாம் வச்சு என்ன சொல்றது, அவங்க வந்து திமுகவோட மேடையில மணிதான் கூட்டு பேச சொன்னாங்க. யாரு நட்பு சக்தி யாரு பகை சக்தின்னு அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தான் ஆம்ஸ்ட்ராங்கே தெரியலையே. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. வணக்கம் அருள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, இருக்க மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான ட்வீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த உங்கள் நேர்காணல். ரஞ்சித்தினுடைய அந்த விரிவான ட்வீட்டு அதில் படிக்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம். அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொள்கையான பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீர்க்கத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம். அதுவே அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக அமையும். ஜெய் பீம். இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும்
சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருப்பவர்களிடம் சில கேள்விகள். கேள்வி 1. சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்துக்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது. இதை வைத்தே தமிழக சட்ட ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள்? இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன? பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவு அலட்சியமாக இருப்பது ஏன்? ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன்? 3வது கேள்வி. தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது? அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது. 5வது, திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஓகே, இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காருல்ல, அரசை நோக்கி கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காருல்ல, இதில் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கு அப்புறம் பதில் சொல்லலாம். எப்படி உணர்றீங்க? முதல்ல இந்த ஒட்டுமொத்தமாக ரஞ்சித்தோட ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடிப்படையில் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய வழிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்குனராகத்தான் அறியப்படுறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு அரணா, அவரோட ஒரு நெருக்கமாக, அவரை தன்னுடைய தம்பியாக எண்ணி அவரை வந்து அரவணைத்து சென்றவராகத்தான் திரு ஆம்ஸ்ட்ராங் வந்து திகழ்கிறாரு. ஸோ தன்னுடைய கூடவே இருந்த ஒருத்தரை இழந்த ஒருவருடைய பேச்சு, இழந்த ஒருவருடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது இயல்பாக இப்படி தான் இருக்கும். இந்த பேச்சா அல்லது இந்த ட்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிச முறையோடு அணுகக்கூடாது, அவர் மீது வெறுப்புணர்வோடு அணுகக்கூடாது, காழ்ப்புணர்வோடு அணுகக்கூடாது, அவர் மீது ஒரு சாதியை பூசிவிட்டு அந்த சாதி எண்ணத்தோடு அணுகக்கூடாது, ஆதிக்க எண்ணத்தோடு அணுகக்கூடாது. ஒரு சக மனிதன் தன்னுடைய உறவை, தன்னுடைய ஒரு கூட இருந்த ஒரு நட்பை இழந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு ஆதங்க உணர்வோட தான் அணுகணும். அதை முதல்ல நான் தெரியப்படுத்திக்கிறேன். இதிலேயே பல விஷயங்கள் ஏற்கக்கூடியவை, சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு, பட் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. அது யாரும் மறுக்கலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேள்வியாகவே நம்ம வந்து போயிடலாம். அதற்கு முன்னாடி நான் இப்போது இந்த இன்ட்ரோ சொன்ன மாதிரியே கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் ரஞ்சித் அவர்களின் மீதான காழ்ப்புணர்வில் அவரை எதிர்த்து பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து மிகவும் மோசமாகவும் மலினமாகவும் வந்து இருக்குது. அது அவர் சொல்வதை போலவே வன்மத்தை பரப்பக்கூடிய ஊடகங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆதரவு ஊடகங்களை அல்லது ஆளுங்கட்சியை, ஆளும் வர்க்கத்தை ஆளக்கூடிய நபர்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்களைத்தான் வன்மத்தை பரப்பக்கூடிய ஊடகங்களை அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து இன்னும் வன்மத்தை தான் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். ஸோ முதல்ல இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கோழைத்தனமான கொடூர படுகொலைக்காலன் அப்படிங்கிறத அவர் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நம்ம வந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். சென்னை மாநகரில் செம்பியம் பக்கத்தில் இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க என்ன செயல் திட்டத்தை உருவாக்க போகிறீர்கள்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு குறித்து தான் வந்து பேசுகிறாரு. சமீப காலங்களில், சமீப சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க, நாட் ஒன்லி இன் சென்னை, தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிந்த பிரச்சனைகளே பல. உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச பிரச்சனையே பல, மக்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை பல, தந்தி அவரை திருப்பி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் பல. தட் இஸ் செப்பரேட். பட் பொதுவாக சொல்கிறேன், நமக்கு நினைவில் வச்சுக்கிறக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் படுகொலை, எரித்து படுகொலை, அதிமுக பிரமுகர் ஒருத்தரை சேலத்தில் படுகொலை பண்ணாங்க. அதுக்கு மறுநாள் தான் இது, அதற்கு மறுநாள் இது. இதுக்கு உள்ள கலாச்சார மரணங்கள் கூட அது ஒரு மாசிவ் டெத்து. அதுக்கு வேற சில காரணிகளும் சமூக காரணிகளும் அடங்கி இருந்தாலுமே கூட சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறைக்கு தெரிந்தும், அதுக்கு முன்னாடி மாசம் தான் தீபக் ராஜாவோட படுகொலை, கரெக்டாக ஞாபகப்படுத்துறீங்க. தீபக் ராஜாவோட படுகொலையும் நம்ம சேர்த்துக்கிறணும். ஏன்னா அவரும் வந்து
சோசியலாக தெரிஞ்ச ஒரு நபராக அந்த லோக்கலில் இருந்திருக்கிறார். அவருடைய பின்புலம் என்ன, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்ட யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். செப்பரேட். ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு இங்கே யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படின்னும் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை குறித்து ரஞ்சித் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி, தர்க்கமான கேள்வி. இந்த கேள்வியில் தவறும் கிடையாது. முக்கியமாக அவர் கேட்கறது என்னன்னா, மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. ஒரு அரசை நோக்கி இப்படிப்பட்ட கேள்விகளை ஒரு காமன் மேன் கேட்கத்தான் செய்வான். அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனராக, ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு பட்டியல் சமூக மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு நபரை அவர் கேட்கறதுல ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. என்ன பண்ணும் அரசு அப்படின்னா, இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை தமிழ்நாடுல தலைநகரான சென்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறாங்க. அவர் ரவுடிகளை கட்டுப்படுத்திய ஒரு அனுபவம் பெற்ற ஒரு நபராக திகழ்கிறார். அதன் அடிப்படையில் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து தான் ஒரு அரசு விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் போடக்கூடிய ட்வீட்டுக்கு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பிளான்டா யாருக்குமே வெளியில் தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய ஆம்ஸ்ட்ராங் வீட்டை போய் பார்த்த அந்த தருணம் தான். திடீர்னு அறிவிப்பு வருது, திடீர்னு அவர் போறாரு, பார்க்கிறாரு. பார்த்து விட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் ரஞ்சித்தோட ட்வீட்ஸ் ரொம்ப ஒரு பேசு பொருளாக உருமாறுது. ரஞ்சித் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றாரு, திமுகவை வேண்டுமென்றே குறை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மாத்துறாங்க. அந்த நேரத்தில் தான் அவரோட ட்வீட் பார்த்தீங்கன்னா, இது அனைத்து மக்களுக்குமான அரசுங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார் திரு முதல்வர் மு க ஸ்டாலின். முதல் கேள்வி நியாயமான கேள்வி இல்லை. அதில் முதல் கேள்வியில எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, அவர் இனி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்ன செயல் திட்டத்தை உருவாக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. ஓகே, இந்த மாதிரியான ஒரு படுகொலை இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றது அந்த கேள்வியோட வெளிப்பாடு. அதற்கு முன்னாடி வரையில சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப சட்டம் ஒழுங்கு அப்படின்ற சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இப்போ லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருந்தா நீங்களும் நானும் வெளியில நடமாட முடியாத நிலைமையா இருக்கு. கொலைகள் நடக்குது, ஓகே, அங்கங்க குற்றங்கள் நடக்குது. அது எந்த ஆட்சி நடந்தாலும் இந்த குற்றங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க, நடக்க விடாமல் தடுக்கிறாங்க. அது காவல்துறையோட வேலை. வெளியிலே மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு. அப்போ ரஞ்சித் சட்டம் ஒழுங்கை சுட்டி காட்டுறது அப்படின்றது ஒரு இன்டென்ஷனோட இருக்கு அப்படின்ற விமர்சனம் வருது. இந்த சட்டம் ஒழுங்குன்னு அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆம்ஸ்ட்ராங் நோக்கிய ஒரு தாக்குதலாக இருந்தாலுமே கூட லோக்கல்ல இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கோ அல்லது மற்ற நபர்களுக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சொல் இருக்குமா இருக்காதா? இப்போ நாளைக்கே அந்த பகுதிக்கு ஒரு ஜொமேட்டோ ஊழியர் அங்கே போவாரா, ஒரு ஸ்விக்கி ஊழியர் போவாரா? அப்போ அவங்களுக்கு ஒரு பதற்றம் உருவாகுதுல்ல, அதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது. இங்கே யாருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை, யார் உருவாகிறாங்கன்றதை நீங்க பார்க்கணும். ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு நபரை படுகொலை பண்றாங்க அப்படின்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான், அது உளவுத்துறையின் தோல்விதான் அப்படிங்கிறதான் எல்லாருமே முன்மொழிகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வை அந்த வார்த்தை நம்ம அப்படிதான் பார்க்கணுமே ஒழிய அதுல ஒரு இன்டென்ஷன் இருக்கிறதால எனக்கு எதுவும் தெரியல. அடுத்த கேள்வியில் அவர் சொல்றது, ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சரணடைந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ சீக்கிரமே நீங்க அந்த முடிவை அவங்க சொல்றதை வச்சு முடிவெடுக்க வேண்டிய இல்லை. இதெல்லாம் மட்டும்தான் நிறைய பேர், நான் உட்பட நிறைய பேர் அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்கு. ரஞ்சித் அவர்கள் சொல்வது பார்த்தீங்கன்னா, கன்ஃபெஷன் யார் இப்போ சரண்டர் ஆகிருக்கிறாங்களோ அவங்க சொல்றதை கேட்டு தான் ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேட்கணும். அதன் பிறகு நம்ம ஒரு நடவடிக்கை இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும், அது செப்பரேட்டு. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்துறாங்க. ஆனால் நான் எங்க ரஞ்சித்தோட ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா, முன்னாள் காவல் ஆணையர் அவர் என்ன சொன்னாருன்னா, பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லைன்னு சொல்லல, சான்சஸ் ஆர் லெஸ் அப்படின்னாரு. பொலிட்டிக்கல் மோட்டிவ் சான்சஸ் ஆர் லெஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஒரு என்ன, அது ஒரு முன்முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு முன்முடிவு. அந்த முன்முடிவுக்கு ஒரு வந்தார் இல்லையா, அது மேபி இவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம். அது ஒரு முன்முடிவு ஆக்சுவலி. ஸோ அந்த முன்முடிவு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்காடு சுரேஷ் இந்த மேட்டர்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் மர்டர் அப்படிங்கிற மாதிரியான முன்முடிவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி முன்முடிவுக்கு வந்திருக்கிறாங்கிறத தெரியப்படுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த கேள்வி கூட அவசியமற்று தான் போயிருக்கும் அப்படிங்கிறது என் தனிப்பட்ட பார்வை. இன்னொன்று, பல விதமான ஸ்டோரிஸை எப்போதுமே இது போன்ற விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா வெளியில உலா விடுவாங்க தான். இது ரொம்ப இயல்பான யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அதற்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்குதா இல்லையாங்கிறதான் இங்கே நம்ம பார்க்கணும்.
ஒரு ஊடகத்திலையும் ஒரு பத்திரிகையாளரும் ஒரு ஆதரவாளர்களும் பலவிதமான கருத்துக்கள் இப்பயும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனா அது எல்லாமே உண்மையா பொய்யான்னு அரசு போய் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அரசு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, யார் உண்மையான குற்றவாளி, யார் இதை பண்ணாங்க, இதனுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத டைரக்டா கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, இன்வெஸ்டிகேஷன் வந்து இவங்க என்ன பண்றாங்க அல்லது இவங்க என்ன அடுத்த மூவ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பப்ளிக் மத்தியிலேயோ பிரஸ் முன்னாடியோ சொல்ல வேண்டிய அவசியமோ கட்டாயமோ காவல்துறைக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஆஃப் த ரெக்கார்ட் கூட அவங்க வந்து அதை பண்ணுவாங்க, அவங்க அதுக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்போ அதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி அப்படிங்கிறது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு, அது ஒரு கோபத்தினுடைய ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடா பார்க்க வேண்டுமே ஒழிய இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இவர் பார்த்தீங்களா இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டாருன்னு சொல்றது வந்து ஒரு தவறான போக்கு தான். ஓகே, அடுத்து மூன்றாவது, சமீப காலமாக தலித் மக்களும் தலித் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது, பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது? இல்ல இதான் சொல்றேன். இதுல இந்த கேள்வி தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. திராவிடம்னா என்ன ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அடிப்படையில பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படின்னா ஒரே சொல்லுல சொல்லணும் அப்படின்னா பார்ப்பன எதிர்ப்பு அல்லது பார்ப்பனிய எதிர்ப்பு. சரியான சொல்ற பார்ப்பனிய எதிர்ப்பு. பார்ப்பனியம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் ஊடுருவி இருக்கும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கும். டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் பார்ப்பனியம் ஊடுருவி இருக்கும். சமீபத்தில் மதுரையில் பட்டியல் சமூக பிரிவை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்த ஒரு தம்பி, இன்னொரு சாதியை சேர்ந்த தம்பி, ரெண்டு பேருமே எஸ்சி பட்டியலுக்குள்ள தான் வராங்க. இவர் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த தம்பியா இருக்கிறதுனால இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிச்சிட்டாரு. அதனால வெட்டி படுகொலை பண்றான். ரொம்ப கோரமான படுகொலை, மிக மோசமான, மிக கண்டிக்கத்தக்க ஒரு படுகொலை. அந்த படுகொலையில அந்த எஸ்சி பட்டியலில் அந்த படுகொலையை பண்ணா பாத்தீங்களா ஒரு தம்பி, அவங்ககிட்ட இருக்குது பாத்தீங்களா, அதுதான் பார்ப்பனிய மனநிலை அப்படிங்கறத திராவிடம் வரையறை செய்யுது. சரி, இவர் சொல்லியிருக்கிறதுல தலித்துகள் மீதான பாதுகாப்பு இல்லை, தலைவர்கள் மீதான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. இதை ஏன் வந்து ஐடியாலஜியோட வந்து தொடர்புபடுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ மர்டர், இந்த மர்டர்ல சாதி சாயம்லாம் பூசாதீங்க, அப்படிலாம் பூசினீங்கன்னா அது வந்து சரியா பட்டு வராதுன்னு சொல்றாங்க. தட் இஸ் தேர் ஒப்பீனியன், நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம் அதை. ஆனா இங்க ஏன் வாலண்டரியா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்திய நிகழ்வுகள் வந்து அதை தொடர்புபடுத்த சொல்லி நம்ம தூண்டுது. அது வந்து தீபகராஜா படுகொலை, வேங்கை வயல் இன்சிடென்ட், ஒரு திமுகவில் ஒரு பொறுப்பு. அவர் சொல்றதே அதான், சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் அப்படின்ற மக்களை சேர்த்துக்கிற தலித் மக்கள். இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா ரஞ்சித் இஸ் ரைட்னு சொல்ல வரேன். ரஞ்சித்தோட இந்த ஸ்டேட்மெண்ட் பல திமுக ஆதரவாளர்கள் மத்தியில, பல பத்திரிகையாளர்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த கோபம் நியாயமற்றது அப்படிங்கறத என்னோட தரப்பு வாதம். சரி, நான் இப்ப முன்கூட்டியே சொன்னது மாதிரிதான். அப்ப திராவிடம் அப்படிங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்பை தான் மேலோங்கி பேசி இருக்கணும். ஆனால் வெறும் பார்ப்பன எதிர்ப்போட நின்று போய்விட்டது, பார்ப்பனர்களை எதிர்ப்பதும் நின்று போய்விட்டது. ஆதிக்க சாதின்னு நீங்க சொல்வது வந்து வெறும் பார்ப்பனர்கள், ஆரிய எதிர்ப்பு மட்டும் தான் திராவிடம், ஆரிய எதிர்ப்பு தான் திராவிடம் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. அது மட்டும்தான் திராவிடமா, அதற்கு திராவிடம் தேவையே இல்லை. அப்போ இடைநிலை சாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை யார் எதிர்ப்பா? அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை யார் கேள்வி கேட்பா? அது பட்டியல் சமூகம் வரைக்கும் நீண்டு இருக்குல்ல, அதை ஏன் நீங்க களைய முற்படல, அதற்கான வேலைப்பாடுகளை ஏன் நீங்க செய்யல, அதற்கான கலப்பணிங்க நீங்க ஏன் முன்னெடுக்கல அப்படிங்கிற கேள்விதான் இந்த கேள்வியினுடைய ஆழமான பொருளா நான் பார்க்கிறேன். அதுதான் ஆழமான பொருள். நீங்க அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதை கூடுதலா ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அவர்கள் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது, தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பான விளங்கியவருக்கு இந்த நிலை அப்படின்னா மற்ற கிராமத்தில் நினைக்கும் போது என்ன அச்சம். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இதே போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் டிஎம்கே? திமுகவோட எக்ஸ்பிரஷன் டுவர்ட்ஸ் த இன்சிடென்ட் எப்படி இருக்கும்னா, நாங்க வந்து அதை சரி பண்ணுவோம். எப்படி ஒரு தவறு நடக்குதா, நாங்க வந்திருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டோம். ஒரு பட்டியல் சமூக மக்கள் மேல இப்படி ஒரு மோசமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நாங்க வந்து அதை சரி பண்ணுவோம் சொல்லியிருக்காங்கல்ல. ஏன் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் மசனகுடியில் ஒரு பழங்குடியினர் சிறுவனை கூப்பிட்டு செருப்பு எடுத்து போடுறா அப்படின்ட்டார். அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுனாங்க, மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு.
நீங்க சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது, மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு அது. ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு தலித்துகள் மேல நடக்கக்கூடிய தாக்கத்திலையும் இதையும் ஒப்பிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்றேன். இதே ஆட்சியில பல்லாவரம் எம்எல்ஏ மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர் வீட்டில் நடந்த ஒரு சாதிய வன்கொடுமையை பார்த்தோம். அதே போல ஒரு தம்பி +2 படிக்கிற தம்பி சாதியால அதே பள்ளியே வகுப்புல சேர்ந்த பசங்க, மாற்று சாதி பசங்க அறிவாளால கையை வெட்டினதை பார்த்தோம். வேங்கவேல்ல பார்த்தோம். உயர்நீதிமன்றம் கேவலமா கேட்கறாங்க கேள்வி, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கண்டுபிடிச்சாச்சு, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. நம்மளால வார்த்தைகளை வர்ணிக்க முடியல, அப்படி கேட்கறாங்க. வேங்கவேல்ல கண்டுபிடிக்க உங்களால முடியல. மேல்பாதி, அப்புறம் இன்னும் பல இடங்கள்ல தீவெட்டிப்பட்டி, முன்னாடி சேலத்துல அந்த ஒன்றிய செயலாளர் மாணிக்கன் ஒருத்தர் ஒரு மிக கேவலமா மோசமா பேசினா இருந்தால உடனே அவரை சேர்த்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. இந்த தீவெட்டிப்பட்டி, இந்த மேல்பாதிலாம் சொன்னல, இந்த இடத்துலலாம் கோவிலை திறந்தாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திறந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா திறந்தாங்கன்னா சமூக பதற்றம் உருவாகும்னு பேசக்கூடிய மூளை வீங்கிகள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அடிப்படையில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, மேல்பாதி கிராமமா இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலை இழுத்து மூடுவாங்கல்ல, அந்த கோயிலை இழுத்து மூடுறதுங்கிறது பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவான செயல் கிடையாது, அவங்களுக்கு எதிரான செயல் தான் அது. அது ஒரு பக்கம். இப்படின்னு நான் வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். கடைசியா பள்ளிக்கூடம் திறந்தாங்க இல்லையா, அப்ப கூட ஒரு பையனை சாதி ரீதியாக துன்புறுத்தல் பண்ணிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, நீங்க தடுப்பதற்கான வழிவகைகளை எதையும் செய்யல அப்படிங்கிற கிரிட்டிசிசம் நீங்க எடுத்துக்கோங்கன்ற. சரி, ஓகே, நம்ம சரி பண்ணுவோம், உட்கார்ந்து பேசுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லணும். அதற்கு முன்பாகவே தலித்துகளுக்கு எதிரான கட்சியாக திமுகவை கட்டமைக்கிறாங்கன்னா பேசாதீங்க. அவர் அடுத்த வரியில் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், நம்பி தானே ஓட்டு போட்டேன், அப்ப நான் கேள்வி கேட்பேன் தானே. ரஞ்சித்துக்கு மட்டுமல்ல, அருணுக்கும் கேள்வி கேட்க உரிமை இருக்கு, ஓட்டு போட்டாலும் போடாட்டியும். அருணுக்கும் கேள்வி கேட்க உரிமை இருக்குது, ஓட்டு போட்டாலும் போடாட்டியும். எல்லாருக்குமான முதல்வர்ல, எல்லாருக்குமா முதல்வர் முதலமைச்சரே சொல்றாரு இல்ல, அவர் சொல்லாட்டியுமே எல்லாருக்குமா முதல்வர் தான் அவரு. அப்போ அந்த கேள்வி கேட்பதையே மிக மோசமாக விமர்சிப்பது, தலித்துகளுக்கு எதிராக திமுகவை நிப்பாட்டுகிறாரு, பாஜகவின் குரலில் பேசுகிறார் என்பது எவ்வளவு அயோக்கியத்தனமான வாதம் இல்ல. அது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. திமுகவை எதிர்த்து ஒரு விமர்சனம் செய்தா அவங்க பாஜக, திமுகவை எதிர்த்து ஊடகவியலாளர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முன் வச்சாங்கன்னா அவங்கள பாஜகன்னு சொல்றது நடக்குது, இல்லைன்னா எடப்பாடி காசு வாங்கிட்டாரு அப்படி நடக்குது. ஆனால் உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சக தோழமை சக்தியாகத்தானே பாரஞ்சித்து பார்க்கப்படுகிறார். வெளிப்படையா அவர் சொன்னாரா இல்லையா, என் தொகுதியில் யாருக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னு, இந்தியா கூட நீங்க ஓட்டு போடுன்னு சொன்னாரா இல்லையா? உங்களோடு பக்கத்திலேயே அமர்ந்திருந்து எனக்கு நீ பண்றது பிடிக்கல, கொஞ்சம் சரியா பண்ணுன்னு சொன்னா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா நீங்க? எதிர்முகாமில் போய் நிறுத்துவீங்களா நீங்க? அப்ப உங்களோட எதுக்கு சேரணும்னு நினைக்க மாட்டானா? அப்ப இந்த மாதிரி மிக மோசமான மிரட்டல்களை விடுப்பதை முதல்ல வந்து இந்த ஆளும் தரப்பு நிறுத்திக்கணும் ரஞ்சிகத்துக்கு எதிராக. அடுத்தது அவர் சொல்றது, பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது அப்படின்றாரு. நீங்க நீதிமன்றத்தில் போய் பாத்துக்கங்க அப்படின்னு தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல வந்து 2 விதமான வாதங்கள் இருக்கு. நீதிமன்றத்துல அரசு வந்து இவங்க தரப்புக்கு தான் நின்னாங்க அப்படின்னு ஒரு வாதமும் இருக்கிறது. இன்னொரு தரப்புக்கிட்ட பேசும்போது நீதிமன்றத்துக்கு போகாமலேயே அரசால சரி பண்ணிருக்க முடியும், அரசாலேயே இதை பேசியிருக்க முடியும்னு சொல்றாங்க. அவங்க ஆதரவுகாரர்கள் தரப்புல கேட்கும் போதெல்லாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வது, ஒரு உதாரணத்துக்கு விஜயகாந்த் எடுத்துக்கிறாங்க. விஜயகாந்துக்கு கொடுத்தாங்களே எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பிளஸ் விஜயகாந்துக்கு கொடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கான இடம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் வேறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, ஏரியா பரப்பளவு வயசுலையும் சரி எல்லாத்துக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதுலதான் ரீசன்ஸா இருக்கணும் அப்படிங்கறத என் கருத்து. இல்ல, நீதிபதியும் அதான் சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட், நாளைக்கு நீங்க வந்து மணிமண்டபம் கட்ட முடியாது, கட்டினாலும் மக்கள் நாளைக்கு ஒரு இஷ்யூ ஆகும். அப்ப தாண்டி அது குடியிருப்பு பகுதி, கூட்ட நெரிசல் வரும், இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த அவருடைய இறப்பு அவருடைய அடக்கம் கண்ணியமா நடைபெறணும், அதனால நீங்களே வேற இடமா இருந்தாலும் சொல்லுங்க அவங்க சொல்லிதான் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லிதான் ஒரு இடம் நீங்க சொல்றீங்கல்ல, அதுலயும் அவர் சொல்றாரு பாருங்களேன், சென்னைக்கு வெளியே புறநகர் கிராமமான பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம். அதான் சொல்றேன், அது வந்து ஒரு ஆதரவாளராக அவர் வழிதாங்க, ஒரு நிர்பந்திக்கப்பட்டோம்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்த, ஒரு ஆதரவாளராக அவருடைய வேதனையை வழியை தெரியப்படுத்ததான் முடியும். இப்ப நம்ம வந்து வெளியில இருந்து பாக்குறோம் இல்லையா, நம்ம பார்வைதான் அவருக்கு இருக்கணுங்கிறது கட்டாயம் ஒண்ணும் கிடையாதுங்கிறதா என் கருத்து. ஓகே, பட் அந்த இடத்துல வந்து அது சின்ன ஸ்ட்ரீட் அப்படின்றதுனால அது
நீதிபதியுமே வந்து நிறைய டைம் கொடுத்தாங்க, நீங்கள் வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் போச்சு அந்த இது. அதில் கடைசியாக அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு. அதுதான் என்னன்னா, இப்போ ரஞ்சித் தரப்புல அவங்களுக்கு என்ன ஃபீட் செய்யப்பட்டிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டாலேயே முடியும். ஏன்னா நீதிமன்றமும் சொல்லுச்சு, கவர்மெண்டாலேயே ஃபார் எக்ஸாம்பிள் அதே இடத்துல மணிமண்டப கட்டிக்கொள்ள கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தா போதும். உங்களுக்கு மறுத்து இருக்கிறது மாநகராட்சி தான், அதே இடத்துல கட்டிக்கொள்ள அனுமதி வந்து அரசாங்கம் கொடுத்தாலே உங்களால பண்ணிக்க முடியுங்கிறாங்கல்ல. அந்த உரிமையை அந்த அனுமதியை அரசாங்கத்தாலங்கிறது உண்மைதான், அரசாங்கத்தால கொடுத்துருக்க முடியும். ஆனால் அந்த எந்த ஸ்டாண்ட் எடுக்க அவங்க விரும்பல. ஸோ தட் வென்ட் டு ஹைகோர்ட் அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடிகிறதே தவிர, அதனால தான் அந்த வார்த்தையை தடுத்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு, வஞ்சக செயல் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஏன்னா அதான் திரும்பி நான் சொல்றேன், அது வலியிலிருந்து வேதனையிலிருந்து ஆதங்கத்திலிருந்து விடக்கூடிய வார்த்தை, அதை அப்படிதான் பார்க்கணும் அதை. ஓகே, அடுத்ததா திமுக அரசு ஆட்சியில் வர முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. உங்களை ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பது நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா? நியாயமான கேள்வி. என் வாக்கையும் நான் செலுத்தினேன் அப்படி சொல்லிட்டு வெறும் வாக்கு மட்டும் தான் சமூக நீதியா? அது நியாயமான கேள்விங்க, 100க்கு 100 நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு திமுகவினர் பதில் சொல்லணும். திமுக கேள்வி வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை கூட தொடர்புபடுத்த வேண்டாம், ஜெனரலான ஒரு கேள்வி. பொதுவாகவே நீங்க பாத்துக்கோங்க, இது எப்படி நீங்க நியாயமற்ற கேள்வின்னு கடந்து போவீங்க? திமுக கழகத்துக்கு கூட கணிசமான வாக்கு வங்கியாக தலித் மக்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறாங்களா இல்லையா? அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக முதலமைச்சரே சொன்னார், அவரே சொன்னார். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இன்னைக்கு டாக்டர் திருமாவும் இருக்கிறாரு. அது திமுக சைடு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் டாக்டர் திருமா தான். அவர் இல்லை அப்படின்னா அது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு பேலன்ஸ் இல்லாத சூழலை உருவாக்கிட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேள்வி நியாயமான கேள்விதான். அடுத்த 6வது கேள்வி, அந்த படுகொலையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்றுக்கதையை சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும். அவரே ஒரு ரவுடியை கொள்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஆளாளுக்கு தீர்ப்பளிக்கிறார்கள். அதாவது சமூக வலைதள போராளிகள், சமூக நீதி காவலர்கள், ஊடகங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. மூத்த புலனாய்வு அதுக்கு முன்னாடி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாது. அதான் சொல்றேன். என்னன்னா, ஒரு படுகொலையை ஒட்டி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதாவது அதை பற்றி எப்படி பேசணும், அதை பற்றி என்ன கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஆதாரமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆதாரமே இல்லாமல் ஒரு நீங்கள் பேசவே கூடாது. உங்கள் கையில் ஆதாரம் இருக்குது அப்படின்னா, நன்மைக்கோ தீமைக்கோ உங்கள் கையில் ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இருந்தால் நீங்கள் பேசலாம். மூத்த புலனாய்வு பத்திரிகையாளர்கள் பல பேர் கூட இல்லை, சில பேர், நான் ஆம்ஸ்ட்ராங்கோடையே வளர்ந்தேன், ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது நான் ஆம்ஸ்ட்ராங் கையை பிடிச்சிக்கிட்டே வளர்ந்தேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்க ஒருத்தராவது ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி எழுதின பத்திரிகை செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை ஒரு மூத்த பத்திரிகை என்கிட்ட குறிப்பிட்டு சொல்கிறாரு, வடசென்னை பகுதி தலித் தலைவர் அப்படின்னு எழுதுவாங்களா ஆம்ஸ்ட்ராங்க. அப்படி எழுதக்கூடிய நபர்கள் அவங்கலாம். அவங்க வெளியில் புறச்சூழலில் திமுகவை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். நான் யாரை சொல்கிறேன்னு நேர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போது திமுகவை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தவறான கருத்துருவாக்கங்களை உருவாக்குவது. நீங்கள் இப்போ இதுக்குள்ளே பல இந்த ஆருத்ரா சிக்கல் இருக்கா இல்லையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஷோரா பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க பண்ணணும். அப்போ என்னன்னா, நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் முனைப்போட செலுத்த வரீங்க அப்படின்னா, இந்த சிக்கலை, இந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல் இப்போ ரஞ்சித் பேசுறாரா, மற்றவங்க பேசுறாங்களா, அவர்களுக்கு ஒரு சாயம் பூசணும், அவர்களுக்கு ஒரு அஜெண்டாவை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை செய்யறாங்கல்ல, அவங்களை நோக்கிய ஒரு தர்ம அடியை தான் ரஞ்சித் கொடுக்குறாரு. சமூக நீதி காவலர்களும் ஒரு சில ஊடகங்களும் பண்றாங்க. இன்னொன்று, அவரே ஒரு ரவுடி, அவரே ஒரு எனக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்போ ரஞ்சித் ஒரு காட்டமான அறிக்கை விடுறாரு, அரசுக்கு பல கேள்விகள் எழுப்புறாரு. அதனால என்னையே நீ கேள்வி கேட்டியா, நான் உன்னை பாஜகன்னு சொல்லுவேன் அப்படின்னு விமர்சிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், கேள்வி கேட்டதுனால விமர்சிக்கிறாங்க. ஆனால் அவர் இறந்த பிறகு இவர் ரவுடி, இவர் கட்ட பஞ்சாயத்து பண்றவர்னு இறந்த பிறகு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் உலாவ காரணம் என்ன? உலாவ வருதுலாம் யாரு? இன்டர்நெட்ல இருக்கவங்க தான். திமுக ஆதரவாளர்கள் சொல்லுங்க. திமுக ஆதரவாளர் தான் உலாவ வர்றாங்க.
இந்த திமுக ஆதரவாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய போட்டோ போட்ட எவராவது ஒருத்தர் ஏன் முதலமைச்சர் நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்கன்னு கேள்வி கேட்பாங்களா? ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்றவர், ஒரு ரவுடி பைய, அவன் வந்து 2 பேரும் அடிச்சு விட்டு செத்து போயிட்டாங்க, நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு உன்னால் ஒரு வார்த்தையை வெளிப்படையாக எழுத முடியுமா, பேச முடியுமா? எப்படி எழுதுவாங்க? முதலமைச்சர் போய் பார்த்திருக்கிறாரு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், உங்களுடைய போலீஸ் அபிஷியல்ஸோட ஸ்டேட்மெண்ட் படி அவர் மேல எந்த சார்ஜ் ஷீட்டுமே கேஸுமே இல்லைங்கிறீங்க. அப்புறம் எப்படிங்க அவர் வந்து ஒரு ரவுடி பயலா இருப்பாரு, ஒரு மோசமான கட்டமைச்ச நபரா இருப்பாரு? ஏன் அப்படி உருவகப்படுத்துறாங்க? நான் என்ன கேட்கிறேன், வன்மோன்னு சொல்றேன். இன்னைக்கு எடுத்துப்போமா, இன்னைக்கு நான் வெளிப்படையா சில பேர்களை பேச முடியாது. இன்னைக்கு இப்போ இவர் கையில அதிகாரம் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி ஆகலை, அமைச்சர் ஆகலை, எந்த பொறுப்புலையும் இல்லை, கடைசி கவுன்சிலராக மட்டும்தான் இருந்தார். மேபி ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகியிருந்தாருன்னா, இவர் செத்துருந்தாங்கன்னா வேற மாதிரி பேர் வந்திருக்கிறோம். அவரால் படித்து அவரால் மேலே வந்த பல பேர் எனக்கு தெரியும். இன்னைக்கு முக்கியமான ஒரு சயின்டிஸ்டாக அறியப்படுகிற கென்னித் ராஜ் அப்படிங்கிறவர் இவரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதை போய் இவரை ரவுடி கட்ட பஞ்சாயத்துன்னு பேசுகிறவங்க போய் எடுத்து படிக்கணும். படிக்க தெரியலன்னா படிக்க தெரிஞ்சவங்களை கூட்டு வச்சு படித்து தெரிஞ்சுக்கணும், காலால் கேட்கணும். நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அவர் இன்னைக்கு ரவுடி கட்ட பேசுறீங்கல்ல, இன்னைக்கு லிஸ்ட் எடுப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியெல்லாம் வரிசையா போடுங்க. எத்தனை பேர் ரவுடி, எத்தனை பேர் கட்ட பஞ்சாயத்து, எத்தனை பேர் ரவுடிகளோட டீலிங்ல இருக்கிறாங்கன்னு பேசுவோமா? எத்தனை பேர் மேல கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, கொலை முயற்சி செய்த வழக்கு இருக்கு நம்ம பேசுவோமா? எடுத்து பேசி அவங்க எல்லாம் ரவுடி பாயசங்க, அவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, ஏன்பா மினிஸ்டர் ஆகிருக்கிறீங்க, ஏன்பா நீங்க எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்கன்னு நாளைக்கு மக்கள் கிட்ட உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஒருத்தர் செத்து போயிட்டாரு, ஒருத்தரை படுகொலை பண்ணியிருக்கான் நடு ரோட்டில் வச்சு, நான் 5 பேர் 6 பேர் அப்படின்னா அதில் இருக்கிற சிக்கலை குறித்து பேசணும். ஒருத்தர் இறந்த பிறகு அவர் கண்ணியம் காக்கப்படணும்ல, அதை பத்தி பேசாம இழிவுபடுத்தக்கூடாதுல்ல. இது என்ன வேலை இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் மேல ஹிஸ்டரி ஷீட் இருக்குதா, இருக்கட்டும், தட்டி செப்பரேட், அதை விடுங்க. நீங்க அப்புறம் எதுங்க நீங்க காவல்துறை வச்சிருக்கிறீங்க? எல்லாரையும் உள்ள வச்சு போட்டு தர வேண்டியது தானே. எது களவாணி போய் சொல்றோம் போட்டு தள்ளுங்க, எதுக்கு ரவுடி போய் விடுறோம், என்கவுண்டர் போட்டுருங்க. என்கவுண்டர் நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? எதற்காக என்கவுண்டர் எதிர்க்கிறோம்? எதற்காக சிறை விதைகள் எதிர்க்கிறோம்? எதற்காக கஸ்டோடியல் டார்ச்சர் எதிர்க்கிறோம்? அப்படின்னா அது மனிதாபிமான முறை கிடையாது, அது சரி கிடையாது அப்படின்னு எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு எவிடன்ஸ் அமைப்பு வச்சிருக்கிறாரு? எதுக்கு என்டிடி அமைப்பு வச்சிருக்கிறாரு? சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்களையும் மனிதர்கள் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கீங்க. நீங்க அவர்களுக்கும் மனித உரிமை உண்டு, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நீதிமன்றம் தான் கொடுக்கணும். அப்புறம் நீ வந்து இப்படிதான்றது வந்து வாட்ஸ் திஸ்ங்க? இது என்னங்க? இது மனிதனே, இது வந்து இவர்கள் பேசக்கூடிய ஒருத்தருமே மனிதர்கள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் உங்களுடைய வாழ்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது. கட்ட பஞ்சாயத்து, ரவுடி அப்படின்னா நம்ம லிஸ்ட் எடுப்போம், லிஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் பேசுவோம், எல்லாருடைய பேரும் இப்படி நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்ல ஏத்துப்பாங்களா? அதான் கேட்கிறேன். முதலமைச்சரே ஒருத்தருக்கு வீட்டுக்கு போய் சென்று பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஏங்க ஒரு ரவுடியாக அறியப்பட்ட, ஒரு கட்ட பஞ்சாயத்தாக அறியப்பட்ட நபரோட வீட்டுக்கு ஏங்க அவர் போனாருன்னு ஒரே ஒரு நபர், இதை எழுதுன ஒரு நபர் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கேட்க மாட்டாங்க. அதான் அந்த கடைசியா என்ன சொல்றாருன்னா, கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார், என்ன, இதெல்லாம் இவங்க ஜென்ரலா போற போக்குள்ள அடிச்சு விடுறாங்களா, இல்ல பின்னாடி யார் இருக்காங்க ஆட்கள் யாரா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க எல்லாருக்குமே தெரியும் யார் இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, ஓகே. கடைசியாக ஆதிக்க வர்க்கத்தாரை எங்களின் சுயமரியாதை போட்டு நாங்கள் கிளந்தெழுவதை ரவுடித்தனம் என்கிறீர்கள், அதெல்லாம் போட்டு அவர் சிறு வயதுலேருந்தே எனக்கு பழக்கம் அப்படின்றாரு. இதற்கு வந்த எதிர்வினைகள் பற்றி பேசுவோமா? ரஞ்சித் எழுதிய இந்த அறிக்கைக்கு பின்னாடி வந்த எதிர்வினைகள், குறிப்பாக போஸ் வெங்கட் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவர் மேலே நான் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எனக்கு இப்பயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான நடிகர், ஒரு நல்ல இயக்குனராக அறியப்படக்கூடிய ஒரு நபர். அவர் ட்வீட்டை படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அது லிட்ரலி எப்படி இருந்துச்சுன்னா, ஏய் எடுக்க போறியா இல்லையா, நீனு எடுக்காம இருந்துருவியா நீனு? அதை படிச்சுட்டா படிச்சிருக்கேன். தோழர் ரஞ்சித், அண்ணனை இழந்த வேதனையில் வெளிவந்த வார்த்தைகளாக அந்த பதிவை எடுத்துக்கொள்கிறேன். மற்றபடி திமுக மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகளை அவரே திரும்ப பெற்றுக்கொள்வார் என நம்புகிறேன். இது மிரட்டும் துணியில் திரும்ப பெற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆதங்கத்தில் பேசிட்டா இருப்பா அவரு அப்படின்றாரு. அததாங்க, ஆதங்கத்தில் பேசி இருக்கிறீர்கள், நாங்கள் புரிந்து கொள்கிறோம்னு போங்க, புரிஞ்சுக்கிட்டு போங்க. திரும்ப பெற்றுக்கொள்வார் என நம்புகிறேன். அவங்கள்ட்ட ஓட்டு கேட்கும் போது உங்களுக்கு இப்பெல்லாம் வாய் பேசவே தோணும்ல? அவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு போனீங்க, அவங்களுடைய ஆதரவு மட்டும் கேட்டுக்கிட்டீங்க.
அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அதுவும் பேசவே இல்லையே. இவங்களுக்கு என்னன்னா கூடவே இருந்தாலுமே கூட கிரிட்டிக்ஸை முன்வைக்காத. எப்படின்னா எனக்கு எதிராக நீ பேசாத, எனக்கு எதிராக பேசினா அதை நெரேட்டிவாக நான் பார்ப்பேன். நீ பிஜேபியோட ஆளாக பார்ப்பேன், எடப்பாடியோட ஆளாக பார்ப்பேன், இவங்களுடைய எதிர்கட்சிகளுடைய ஆளாக பார்ப்பேன் அப்படின்றதே ஒரு தப்பான கண்ணோட்டம் இல்லையா? ஆமாம், விமர்சனங்கள் எடுத்துக்கிற ஒரு அரசு தானே ஆரோக்கியமான அரசாக இருக்கும். இதற்கு முன்னாடி மரியாதைக்குரிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்படிதான் எடுத்துக்கொண்டிருந்தார். ஆமாம், அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு பல பேர். நான் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்போது தெரியாது. அவர் இப்படி தான் ஹேண்டில் பண்ணார், தப்பாக அதுவும் கொண்டு போக மாட்டார். யார் எதிர்த்து எழுதுனாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணி பேசுவார். ஆமாம், கூடவே இருந்து சொம்படு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசவே மாட்டார், தனியாக வச்சுக்கிடுவார். நீ பாட்டு எழுதுப்பா, உனக்கு கொடுத்த வேலை மாதம் சம்பளம் அனுப்புகிற, நீ பாட்டு எழுது, அவனை தனியாக விட்டுருவார். இதை பண்ணிருக்கேன், இதை பண்ணல, தப்பாக எழுதியிருக்கேன், சரியாக எழுதுன்னு சொல்லுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க பண்ணுறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த ட்வீட்டை படிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. அப்போ மிரட்டல் விடுக்கிறாரா போஸ் வெங்கட் ரஞ்சித்? திமுக இருக்காருல்ல, திமுகவுடைய அனுதாபியா திமுக இருக்கிறாரா எனக்கு தெரியல. ஒரு தடவை நானும் ஏதோ அப்ளை பண்ணேன் நிற்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு போட்டிருந்தார். அவர் ஓகே ட்வீட்லேயும் ஃபேஸ்புக்லேயே போட்டிருந்தார். அவருடைய கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துங்க, அது ரொம்ப தப்பு. அதங்கத்தில் பேசுகிறாருன்னு முடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, திரும்ப பெற்றுக்கொள்வாருன்னு நம்புகிறேன்றது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அதாவது ரஞ்சித்தை வந்து ஒரு பொதுவாகவே திமுகவுக்கு எதிரியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு போக்குங்க இருக்குது. ஆனால் அவர் எந்த இடத்துல திமுக எதிரி நான் சொன்னதே கிடையாது. ரீசண்டாக பிபிசி தமிழுக்கு எம்பி, திருவள்ளூர் எம்பி மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் நிலை எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. ஒரு பதில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே சரியில்லைன்ட்டாரு. ஸோ இட்ஸ் இன்க்ளூடட் தமிழ்நாடு ஆல்சோ. இப்போ தமிழ்நாட்டை கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த ஆட்சி, திமுகவின் ஆட்சி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் மறைமுகமாக எழுப்புறாரு. கூட்டணியில் இருந்தாலும் எழுப்புறாரு. நாளைக்கு காங்கிரஸ் அவர்கள் பிஜேபியா, நாளைக்கு என்ன நம்ம சொல்லுவாங்க, காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று, இது அறியாத வாயில மண்ணுன்னு சீமானுடைய பேச்சை நாம் தமிழர் கட்சி பேச்சை திமுக பேசும். டாக்டர் திரும்ப கேட்குறாரு, இவங்க இப்போ உண்மையான குற்றவாளிகள் இல்லை சரணடைஞ்சாங்க அப்படின்னப்போ நீ யாருனால ஜெயிச்ச அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, இப்போ வந்து அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புற நிற்கிறாங்க, அவங்களோட நின்று அவங்க பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம், அவர் எப்படி சொன்னார்னு தெரியல, நாங்கள் அதை விசாரிக்கிறோம், இவ்வளோதான் சிம்பிள். ஆனால் அதற்கு இவர்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினை அப்படிங்கிறது எதிரில் இருக்கிற எல்லாரையுமே சாதி ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் வெளிப்படையாக தென்படுது. கண்ணை மட்டும் நீங்கள் அவங்க பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அதில் சாதி மனநிலை தான் மட்டும்தான் இருக்கு. இல்லை, இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்கெல்லாம் வந்து இப்படி கடுமையான வன்மத்தோடு எழுதுறாங்க அப்படின்றத வச்சு அரசாங்கம் இப்படி தவறாக செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, நான் அரசாங்கத்தை பற்றி பேசலைங்க. அரசாங்கத்துக்கு ஒரு இன்னெஃபிஷியன்சி சில இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இன்னெஃபிஷியன்சியை குறிப்பிட்டு காட்ட வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் ஊடகத்துக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கு. அது தினசரி அவங்க பண்ணணும், அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு இடையில இப்படிப்பட்ட வன்மவாதிகளை, வன்ம குடோன்களை வளர்க்கக்கூடிய ஒரு போக்க இவர்களுக்கு தெரிந்தே அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க பிரச்சனை. இப்போ நான் ஒரு ஆடியோவை பிளே பண்றேன், அந்த ஆடியோவை வந்து நீங்க கேளுங்க, அது என்ன இதுன்றதை நீங்க கண்டுபிடிங்க. இந்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பத்திரிகையாளர் எதில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய, ஆளும் தரப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தில் இருக்கிறாங்க. அதை கேளுங்க, அந்த வார்த்தையை மட்டும் கேளுங்க, என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு கேளுங்க. புதைக்கலான்னு சொன்ன இடத்துடைய ஆனால் இப்ப இடம் கொடுக்காததால் இதை வைத்து எப்படி திமுகவை சுவைக்கலாம் அப்படின்னு பார்த்து இப்ப வரைக்கும் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ரைட்டப்ல கூட திமுக வந்து இடம் கொடுக்காததால் அங்க போயிட்டாரு, இல்லாட்டி இங்கேயே எப்படி. ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ஒத்துக்கிட்ட விஷயம், அவங்க வழக்கறிஞர் ஒத்துக்கிட்டாச்சு. நீதிமன்றத்துக்கு நீ போறதுக்கும் போல, நீதிமன்றத்துக்கு நீ போறதுக்கும் போல, நீதிமன்றத்துக்கு நீ போறதுக்கும் போல. நீ கேட்டீங்களா? இவ்வளவு அழகான நல்ல ஒரு விமர்சனத்தை ரஞ்சித்தோட வார்த்தைகளுக்கு எதிராக ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஊடகத்தில் இருக்கிறவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்டீங்கல்ல, நீ நீதிமன்றத்துக்கும் போல, என்ன வார்த்தை, எப்படி உங்களால் அப்படி பேச முடியுது? அதை மியூட்டில் போட்டுன்னா அவன் வாயை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது எங்களால். அவ்வளோ முட்டா போயிடலாம் நாங்கள். யார் நீங்கள்லாம்?
ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு லிமிட் ஒன்று இருக்குல்ல. நீ என்ன விமர்சனம் பண்ணுற? இதை பார்த்துட்டு இப்போ தான் நான் காமிச்சிட்டேன், ஏற்கனவே பார்த்துருப்பாங்க. இப்போ ரஞ்சித் ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க, இதை பார்ப்பாங்க. ஏன்பா இந்த மாதிரி வந்து இடம் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி பேசுனதுக்கு நீதிமன்றத்துக்கும் போல நம்ம எச் ராஜா பேசுவார் தெரியுமா, ஹைகோர்ட்டாவது அப்படின்னு பேசுவார். அதே மாதிரி மன்றமாவதுன்னு பத்திரிகையாளர் பேசுறாரு. அவ்வளோதான் இவங்களாம் லட்சணம். இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எச் ராஜா மேல எடுத்த நடவடிக்கை இவங்க மேல எடுக்கணுமே. இவங்க மேலாம் மிக கடுமையான கெடுவாய்ப்பா என்னன்னா அப்படியான. ஆனா இன்னைக்கு எனக்கு அருண் அவர்கள் வந்த பிறகு ஒரு நம்பிக்கை துளித்து இருக்குது. அவர் வந்த பிறகு இது போன்ற தவறான நபர்கள் மேல நடவடிக்கை எடுப்பாருன்னு நான் நம்புறேன். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஜேர்னலிசம் இது! என்ன வார்த்தை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பண்றது ஜேர்னலிசம் இல்லைங்கிறது வேற, அது தனி சப்ஜெக்ட். பட் சொல்றேன், அப்போ விமர்சனம் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வச்சுட்டாலே, அவர் பேசிட்டாலே, எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில ஊடகங்கள் இருக்கும். இல்லைன்னா சில ஊடகங்களை அவங்க தங்களுக்கானதா மாத்திப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. நான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செய்திகளை போடுறேன், ஆளுங்கட்சிக்கு எதிரான இது பண்ணுறேன், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய சில தவறுகளை நான் செய்தியை போட மாட்டேன் இப்படின்னு பார்த்துருக்கோம், பல ஆண்டுகளாக பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரியான நீ ஆளுங்கட்சியை திட்டிட்டியா பரம்பரை இழுக்கிறம்பார் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது அப்படின்றது அந்த ஆளுங்கட்சிக்கு தான் கெட்ட பேர் ஏற்படுத்தும். நீங்கள் எழுதிட்டு போயிடுவீங்க, நாளைக்கு நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. நாளைக்கு நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமான எதிர்வினையை அந்த கட்சி தான் அனுபவிக்கும். இதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், திமுக மேல பாரு எவ்வளவு பாசமா இருக்கிறாரு இவரு, அந்த மாதிரி தான் பேசுறாங்க. என்னன்னா எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு. புலனாய்வு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாருன்னா, திமுக மீது அக்கறை இருப்பது போன்று நடித்துக்கொண்டே விஷமத்தனமான பேச்சுக்களை பேசுறாங்கலாம் சொல்றாங்க. அப்படிலாம் யாரும் கிடையாது. அப்படிலாம் விஷமத்தனமான பேச்செல்லாம் மணி அவர்கள் பேசல, மற்றவங்களாம் பேசல. அப்படி பேசுறவங்களா இருந்தாலும் இன்றைக்கு திமுக மேல விமர்சனம் வைக்கக்கூடிய பலர் திமுக ஆதரிச்சவங்க, திமுக ஜெயிக்கணும்ட்டு எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதான் சொல்றேன், திமுகவை விஷமத்தனமா மணியர்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இதை பத்தி பேசுறவங்களெல்லாம் என்ன சொல்றது, அவங்க வந்து திமுகவோட மேடையில மணிதான் கூட்டு பேச சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் கூட்டம் போட்டாங்கன்னா மணிக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் தான், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் உண்மையான ஜேர்னலிஸ்ட், யார் உண்மையிலேயே படிப்பாளி, யார் உண்மையிலேயே களப்பணியாளருங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாரு நட்பு சக்தி, யாரு பகை சக்தின்னு அவங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்டாங்கே தெரியலையே, எல்லாரும் போடுறாங்க யாரு இவரு, எங்களுக்கு வந்து இன்னைக்கு தான் தெரியும். உனக்கு தெரியலன்னா அதுக்கு நாங்க என்னடா பண்றது? உனக்கு ஒரு விஷயம் அவேர்னஸா இல்லை அப்படின்னா, எனக்கு தெரியவில்லை, எனக்கே தான், உனக்கே தெரியுதுன்னா நீ படிக்கல, உனக்கு அவ்வளவுதான் அறிவு. பிஎஸ்பின்னு ஒரு தேசிய கட்சி இருக்குன்னா அது இந்தியா முழுக்க எங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு எங்கெல்லாம் யாரெல்லாம் தலைவர் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரியல. இதுக்கு சென்னையிலே இருக்கிற மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சென்னையில ஒரு இடத்துல மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க. வீடு முடிஞ்சா ஆஃபீஸ், ஆஃபீஸ் முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் முடிஞ்சா வீடுன்னு இருப்ப. பள்ளிக்கூடமா எல்லாம் சொல்றேன், மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிற பழக்கமோ அந்த நடைமுறை இவங்களுக்கு இல்லை. ஸோ தெரியல. இவங்களுடைய அறியாமையின் காரணமா ஒருத்தருடைய விஷயத்த நான் திரும்பியும் சொல்றேன், ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு மறுபக்கம் இருக்கு, ஆம்ஸ்டாங் பல விஷயம் இருக்குன்னா அதை பத்தி பேசுங்க, அல்லது தனியா பேசுங்க. அது இப்ப பேச வேண்டியதா? கொலையை நியாயப்படுத்தாதீங்க. அதுக்காக இதை பத்தி நீங்க பேசாம மறுக்கிறதோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேச மறுக்கிறதோ தவறு. கத்தி எடுத்து கத்தியால தான் சாவுன்றது அந்த கொலையை நியாயப்படுத்துற மாதிரிலாம் எடுத்து நீங்க சொல்றதெல்லாம். அப்படிலாம் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்தவனுக்கு தான் கத்தியால சாவுனா இன்னைக்கு பல பேர் ஏங்க எவ்வளவோ பேர் இருக்காங்களேங்க. எப்பவுமே யாருடைய கொலையுமே நம்ம ஆதரிக்க கூடாது. அது ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யாருமே உரிமை கிடையாது. ரொம்ப ரொம்ப தவறுங்க அந்த மாதிரி பேசுறது, ரொம்ப ரொம்ப தவறு. அப்படி பேசவே கூடாது. அது என்னன்னா மனிதாபிமானமற்ற பேச்சு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பொறுப்பற்ற பேச்சு, பொறுப்பில்லாத பேச்சு. உங்களுக்கு பொறுப்பு தான் நீங்க பேசுவியா? பேச மாட்டேன். அது கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிக்கணும், திருத்திக் கொள்வார்கள் அப்படின்னு நம்புவோம். இனி வரக்கூடிய 2 ஆண்டுகள்ல திமுக அரசாங்கம் எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்ள போகிறார்கள், ஏன்னா அதை வச்சுதான் ஓட்டு கேட்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை புரிந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரஞ்சித்தோட கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சன பார்வையோட, ஒரு கடும் எதிர்ப்புன்ற பார்வையோட அணுகாம அதை ஒரு ஆரோக்கியமான ஒரு விமர்சனமா எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற ஃபிளாஸ் என்ன, நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நகரணுமே தவிர
அவர் எதிர் முகாமில் போய் நிறுத்துறதோ அல்லது பார்த்தீங்களா அவர் நடந்துகிட்டு இருக்கு 2 நாள் கூட ஆவலா அவருடைய படத்துக்கு ப்ரொமோஷன் போட்டாருன்னு ஒரு மொக்கையான வாதத்தை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அவருடைய ஆதங்கமும் அவருடைய வெளிப்பாடும் ஒரு ஆதரவாளரினுடைய ஆதங்கம், ஒரு ஆதரவாளர் வெளிப்பாடு, ஒரு பத்திரிகையாளர் வெளிப்பாடு கூட கிடையாது. அவர் ஒரு ஆதரவாளர், அவரோட கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி ஓட்டு வெளிப்படையாக சொன்னவர். அப்போ அதை அப்படி அணுகுங்க. அப்படி அணுகாம எதிர் முகாமிலேயே நிறுத்தக்கூடிய போக்கை நீடிச்சாங்க, கடைபிடிச்சாங்க அப்படின்னா அது நிச்சயமாக இவர்களுக்கு 2026 எதிரொலிக்கும். நன்றி. நன்றி.